In today's class, we are going to see about some of the aspects of the Indo-Islamic architecture. We know Islam was born in 7th century. In the 7th and 8th century Common Era, Islam spread towards Spain and India. Islam came to India particularly with merchants, traders, holy men and conquerors over a passage of 600 years. It was only in the 13th century the large-scale building activity was begun by the Turkish state. Islam politically entered into India in the first decade of the 13th century. We know how it entered. It is because of Muhammad Ghori. He fought with Prithviraj Chauhan and following so many small battles, and he left India. Ghori left India by appointing one of his slave Qutbuddin Aibak as a successor, and it is the Qutbuddin Aibak who started the Delhi Sultanate. So this is what I am coming to say here. ஸோ டெல்லி சுல்தானேட் வந்த பிறகு தான் இந்தியாவில் அதிகமான ஆர்கிடெக்சரல் ஃபியூஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. நிறைய பார்க்கும் பொழுது a noteworthy aspect of these migrations, முக்கியமாக foreign migrations and the conquest, was that the Muslims absorbed many features of the local culture. நல்லா புரிஞ்சுக்கோங்க, this is not Indo-Islamic architecture, this is Indo-Islamic architecture. It means இஸ்லாம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் லோக்கல் எலமெண்ட்ஸ் இருந்துச்சோ, என்னென்னலாம் லோக்கல் ட்ரெடிஷன்ஸ் இருந்துச்சோ, தட் எலமெண்ட்ஸ் அண்ட் த ட்ரெடிஷன் இட் கம்பைன் டுகெதர் அண்ட் இட் கேம் இன் டு அ நியூ ஆர்கிடெக்சரல் ஃபியூச்சர், அண்ட் திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் தி இந்தோ-சராசினிக் ஆர்கிடெக்சர் ஆர் இந்தோ-இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். புரியுதுங்களா? ஸோ இப்படி பார்க்கும் பொழுது in the Indo-Islamic architecture is conventionally it was categorized into different forms actually. First எப்படின்னு பார்த்தீங்கன்னா it was called the imperial style or Delhi Sultanate style. நம்ம எப்படி பார்க்குறோன்னா இந்தோ-இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் எப்படி காலங்காலமாக எப்படி வருதுன்றதை பார்க்குறோம். The second style was called the provincial style of Gujarat, Mandu, Bengal or Jaunpur. The third style is called the Mughal style, பின்னாடி வருது, and also the Deccan style of Bijaypur and also Golconda. அப்போ நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கலான்னா, இந்தோ-இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்னாலே சில விஷயங்களை நீங்கள் மனசில் ஏற்றிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, சில ஸ்பெசிஃபிக்கான இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் இது இந்தோ-இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் தானா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா உங்களுக்கு யூ டேக் அ வேர்ட் கால்ட் த பீட்ரு டியூரா. It was already asked in prelims exams. So what is this putrid dura? நீங்கள் இதை தாஜ்மஹாலில் பார்த்துருப்பீங்க, இன்னும் நிறைய பில்டிங்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ தீஸ் ஃபார்ம்ஸ் இன்க்ளூட் டிசைனிங் ஆன் பிளாஸ்டர்ஸ். ஒரு ஃப்ளோர்லேயோ இல்லை சுவர்லேயோ அழகாக பூக்கள் மூலயமா பார்க்கும் பொழுது வரைஞ்சிருப்பாங்க. அந்த ஆர் இட் சிம்ப்ளி இட் இஸ் த டிசைன் வாஸ் எய்தர் லெஃப்ட் பிளெயின் ஆர் கவர்டு வித் கலர்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி மோட்டிவ்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் ஃபிக்ஸ் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். ஓகே, நீங்கள் ரூஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃப்ளாரல் டிசைன் இருக்குன்னா அந்த ஃப்ளாரோடைய சென்டரில் சில செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதுதான் என்னென்னா பியூட்ரட் டியூரா ஒர்க் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. இதோடைய காம்பினேஷன் பார்க்கும் பொழுது இந்தியாவில் இது ஆரிஜினேட் ஆகலை, ஈரானில் தான் ஆரிஜினேட் ஆச்சு. ஆனால் பட் பியூட்ரட் டியூரா ஒர்க் ஆஃப் ஆர்கிடெக்சரை இந்தியாவுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்தது முகல்ஸ். இதை நீங்கள் தாஜ்மஹாலில் அதிகமாக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் த வால்ஸ் வேர் ஆல்சோ டெக்கரேட்டட் வித் சினார் அப்படின்றது சைப்ரஸ், சினார். ஸோ இந்த மாதிரி ட்ரீஸையும் பார்க்கும் பொழுது யூஸ் பண்ணியிருப்பாங்க இதில் ஆக்சுவலாக. ஸோ putrid dura, one of the most important decorative form. Point number 2 என்ன அப்படின்னா, there is another thing called tessellation அப்படின்னு சொல்லுவாங்க. டெசலேஷன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் மொசைக்கு போடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மொசைக்கு போடுறது தான் டெசலேஷன் ஆர் டோடோ பேனல் ஆன் த வால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தோ-இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். Okay, so subsequently the techniques of tessellation and putrid dura cut and fit technique அப்படினு சொல்லுவாங்க. I repeat, putrid dura was called cut and fit technique. So it was made use for surface decoration also actually. Okay, so இந்த மாதிரி ரெண்டு ஃபியூச்சர்ஸை இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேலிகிராஃபி அப்படின்றது இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் மிக முக்கியமான ஒரு விஷயம். கேலிகிராஃபி இஸ் நத்திங் பட்
இட் இஸ் த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். ஓகே, ஸோ ஒரு பில்டிங் இருக்குன்னா பில்டிங்கில் வந்து பார்க்கும் பொழுது குரானிக் வெர்சஸை அழகாக எழுதுவாங்க, அராபிக்கில் எழுதுவாங்க. ஸோ அதுதான் கேலிகிராஃபி. இதை நீங்கள் தாஜ்மஹாலில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஜாலி அப்படின்னு சொல்லுவாங்க. JALI. ஜாலி அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் அ லேட்டஸ்ட் ஸ்க்ரீன் விண்டோஸ். ஓகே, ஸோ நீங்கள் ராஜஸ்தானில் ஆம்பர் ஃபோர்ட்டில் பார்க்கலாம். ஈவன் யூ கேன் சி இந்த தாஜ்மஹால். ஈவன் இன்றைக்கி கூட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ஜாலிஸை யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆக்சுவலாக விண்டோஸ்க்கு பதில் இந்த ஜாலின்றது இட்ஸ் அ லேட்டஸ்ட்டு ஸ்க்ரீன் விண்டோஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைம் ஸ்டோன் யூஸ் பண்ணுறாங்களான்னா எஸ், லைம் ஸ்டோன் வாஸ் கால்டு சுனம். ஓகே, அதுக்கப்புறமா தே யூஸ்டு பிரிக்ஸ் ஆல்சோ. 17th centuryயில் 17th centuryலேருந்து பிரிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பாலிக்ரோம் டைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மார்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பஃப் ஸ்டோன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. பஃப் ஸ்டோன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் பஃபிங்னாலே இட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பாலிஷிங் ஸ்டோன் மாதிரி இருக்கும். ஸோ பஃப் ஸ்டோன்ஸ் வேர் ஆல் யூஸிங், சாண்ட் ஸ்டோன்ஸ் தே வேர் ஆல் யூஸிங், quartzite were all using. So these are all the constructing material in Indo-Islamic architecture. And Indo-Islamic architecture உடைய இன்னொரு பெரிய ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபோர்ட்ஸ். ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஃபோர்ட்ஸ் வந்து பார்க்கும்பொழுது இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்கொண்டா ஃபோர்ட் அட் தெலுங்கானா, ஹைதராபாத். அதுக்கப்புறமா தௌலதாபாத் ஃபோர்ட் அட் மகாராஷ்டிரா, குவாய்லர் ஃபோர்ட். ஓகே, அதுக்கப்புறமா சித்தகார் ஃபோர்ட்லாம் பார்க்கும்பொழுது it is the largest fort in the Asia and was occupied for the longest length of time as the seat of power. So Rajputs உடைய பவர் சென்டராகவே சித்தகார் ஃபோர்ட் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இந்த ஃபோர்ட்ஸில் நீங்கள் அதிகமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆர்ச்சஸை பார்க்கலாம். ஸோ திஸ் ஆர்ச்சஸ் அண்ட் ஆல்சோ இன் சர்டன் பிளேசஸ் இஃப் யூ கோ டு திஸ் Daulatabad fort, it is where Charminar were all present. ஓகே, ஸோ இது எல்லாமே இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சருடைய சில ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இன்னமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெர் வாஸ் அ திங் கால்டு குதுப் மினார் இன் டெல்லி. ஸோ குதுப் மினார் அப்படின்றது it's everyday, it's used for everyday use. The purpose of the minar was to call for the prayer. So minar was one of the features of Indo-Islamic architecture. Okay, Qutub Minar was the best example. It was built on the memory of Qutbuddin Bakhtiyar Kaki. Okay, so ஆரம்பிக்கப்பட்டது குதுப்புதீன் ஐபக் டைம் பீரியடில், கம்ப்ளீட் பண்ணப்பட்டது இல்துமிஷ் டைம் பீரியடில். சார்மினார் வாஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் இந்தோ-இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். டூம்ஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஓகே, இந்தியாவில் முக்கியமாக இறந்தவர்கள், இஸ்லாத்தை சார்ந்த பெரிய பெரிய லீடர்ஸோ ஆர் எனி ரிலீஜியஸ் பர்சன்ஸ் இறந்துட்டால் அவங்கள புதைக்கக்கூடிய அந்த சமாதி தான் என்னென்னா டூம்ஸ், தர்கா நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய டூம்ஸ் இருக்குது இந்தியாவில். ஃபார் எக்ஸாம்பிள் ஹுமாயூன் டூம்ஸ், கியாசுதீன் துக்ளகோடைய டூம், ஓகே, அக்பர் டூம், இத்முத்தௌலா டூம். ஸோ தீஸ் ஆல், இது தவிர்த்து இல்லாமல் வி ஆல் நோ தட் தாஜ்மஹால் இஸ் ஒன் ஆஃப் தி பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். வாஸ் பில்ட் ஆன் த மெமரி ஆஃப் மும்தாஸ். ஓகே, அண்ட் தாஜ்மஹால் இஸ் ஆல்சோ, தாஜ்மஹாலில் மும்தாஸோடைய சமாதி மட்டும் இல்லை, ஷாஜஹானுடைய சமாதியும் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும். It was one of the apogee of the evolutionary architectural process in medieval India. ஒரு தடவை ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க, who was the chief architect of Taj Mahal? His name was Ustad Isa. ஸோ தாஜ்மஹாலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் சி த மினார்ஸ் வேர் ஆல் ப்ரெசென்ட். யூ கேன் சி த சார்பாக் கார்டன். யமுனாவுக்கு சார்பாக், சார்னா 4, பாக்னா இட்ஸ் அ பார்க். தாஜ்மஹாலை பார்த்தீங்கன்னா யமுனா ரிவர் பக்கத்தில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்பொழுது ஃபவுண்டன்ஸ், 4 பார்க்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சார்பாக் style of architecture, minars is there, domes were all there, double domes were all there. Okay, and also calligraphy, எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்க்கும்பொழுது பார்க்கலாம். So this is what I am coming to say here. So if you take Indo-Islamic architecture, இந்த particular featuresலாம் நீங்கள் பார்க்கலாம். So thank you. We will see in the next class.